ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற ஓனர் கிட்ட ஒரு கார்பெண்டர் ரொம்ப நாளாக வேலை செஞ்சுட்டு இருக்கான். அவனுக்கு வயசாயிட்டதுனால அவன் நினைக்கிறான் வேலையிலேருந்து ரிட்டையர்ட் ஆகிக்கலான்னு சொல்லிட்டு அவங்க ஓனர்கிட்ட போய் சொல்கிறான், சார் இனிமேல் நான் வேலைக்கு வரல, ரிட்டையர்ட் ஆகிக்கிறேன்னு. அவர் சொல்கிறாரு, ஓகேப்பா, ஆனால் ஒரே ஒரு ஃபைனல் ப்ராஜெக்ட், இந்த வீடை மட்டும் நீ கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு ரிட்டையர்ட் ஆகிக்கோ அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டு அவன் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறான். ஆனால் வேலையில் அவன் விருப்பமே இல்லாமல் ஏனோ தானான்னு கடமைக்கு அந்த ஃபர்னிச்சர் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறான். அந்த வீடு ஃபினிஷ் ஆனோன்னா ஓனர் அந்த வீட்டோட கீயை அவங்ககிட்ட கொடுத்து, நீ இவ்வளோ இயர்ஸாக என்கிட்ட வேலை செஞ்சல, அதனால் இது உனக்கு ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டு சாவியை கொடுக்குறாரு. கொடுத்தோன்னா அவனுக்கு சந்தோஷப்படுறதா துக்கப்படுறதானே தெரில. ஒரு பக்கம் சந்தோஷம், வீடு கிடைக்குதுன்னு, இன்னொரு பக்கம் நம்ம ஃபர்னிச்சர் ஒர்க்கு சரியாகவே பண்ணலையே, அப்போ அறகுறையாக பண்ணது நமக்கு கிடைச்சிருச்சுன்னு அவன் புலம்புறான். ஆனால் அந்த எஜமானர் பாருங்க, அவர் ரொம்ப ஜெனரஸாக அவனுக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காரு. இந்த உலகத்தில் கூட நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் கூட நம்மளும் உண்மை இல்லாமல் உத்தமம் இல்லாமல் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மக்கிட்ட உண்மை எதிர்பார்க்கிறார். உண்மை உள்ள மனுஷன்தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற முடியும். இவன் உண்மையாக செஞ்சுருந்தானா அந்த வீடு அவனுக்கு பரிபூர்ணமாக கிடைச்சிருக்கும். அவன் ஏனோ தானானு கடமைக்கு அவனோட திறமையை வெளிப்படுத்துகிற இடத்துல வெளிப்படுத்தலை. நம்மளும் நம்ம வாழ்க்கையில் உண்மையாக இருந்து கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை அநேகத்தின் மேலே அதிகாரியாய் வைப்பார்.